ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நம்ம தொடர்ந்து டென்சஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்டின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட டென்சஸ் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பிளேலிஸ்ட் லிங்க் குடுத்துருக்கேன். அத விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணாலும் ஓகே. இல்ல இந்த வீடியோ ஸ்ட்ரெயிட்டா நீங்க பார்த்தாலும் ஓகே கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்டின்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நிகழ்கால வினைமுற்று. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அத வந்து நம்ம பிரசன்ட்ல பேசுறோம். அதோட தொடர்பு பத்தி. அதுதான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல வருகிறான். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா வந்து கொண்டிருக்கிறான். பட் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா வந்து இருக்கான். அவன் வருகிறானுக்கும், அவன் வந்து கொண்டு இருக்கானுக்கும், அவன் வந்து இருக்கான். ஆல்ரெடி வந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வெளிய இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். உங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு. அவன் ஆல்ரெடி வந்துட்டான். வந்து கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. அப்படி வந்திருக்கான். நான் சென்னைக்கு போயிருக்கேன். நான் சாப்பிட்டு இருக்கேன். நான் படிச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பிரசன்ட்ல நம்ம பேசுறதுக்கு தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. வாங்க இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். காய்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் வி3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது சப்ஜெக்ட் கூட வந்து ஐ, வி, யூ, தேலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். ஹி, ஷி, இட்லாம் வந்தா நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். இத வந்து நீங்க மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம்னா, வெர்போடைய 3 ஃபார்ம். அத தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப கன்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நம்ம செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா, இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க 3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கம், கேம், கம், ஈட், ஏட், ஈட்டன், குக், குக்டு, குக்டு, கோ, வென்ட், கான். இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து 3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் காய்ஸ் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க பார்த்துடலாம். நான் என் வேலையை முடித்து விட்டேன். ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். நாங்கள் அறையை சுத்தம் செய்து விட்டோம். நீ ஆங்கிலம் கற்றுக்கொண்டாய். அவன் பள்ளிக்கு சென்று விட்டான். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்க மறக்கவே கூடாது. அத பத்தி நம்ம பிரசன்ட்ல பேசுறது தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். யூ ஹேவ் கிளீன்ட் த ரூம். யூ ஹேவ் லேர்ன்ட் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் கற்றுக்கொண்டு விட்டாய். நாங்கள் அறையை சுத்தம் செய்து விட்டோம். மெயினா ஐ, வி, யூ, தேலாம் வந்தா ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். இதான் இதோட ஃபார்மட். அதே மாரி இதில வந்து வெர்ப் வந்து 3 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஹி, ஷி, இட் வந்தா ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். இது இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம மறக்கவே கூடாது. ஹி ஹாஸ் கான் டூ ஸ்கூல். அவன் பள்ளிக்கு சென்று விட்டான். ஷி ஹாஸ் ரிட்டன் அ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதிவிட்டாள். இட் ஹாஸ் ஸ்டாப்டு ரைனிங். மழை பெய்தது நின்று விட்டது. தே ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். அவர்கள் அந்த வேலையை முடித்து விட்டார்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். அதாவது ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அத வந்து நம்ம பிரசன்ட்ல பேசுறது தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது இத வந்து பிரசன்ட் டென்ஸ்னா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதாவது விட்டான் அப்படின்ற மாரி செய்தார்கள். அந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சத சொல்றதுக்கு தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது காய்ஸ். மெயினான ஃபார்மட்ட வந்து மறக்கக்கூடாது. ஐ, வி, யூ, தே வந்தா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட் வந்தா ஹேஸ் யூஸ் பண்ணணும். அதே மாரி வெர்போட ஃபார்ம் வந்து 3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். குக், குக்டு, குக்டு, ரைட், ரோட், ரிட்டன், ஈட், ஏட், ஈட்டன், கம், கேம், கம், கோ, வென்ட், கான். இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலயே. இருந்தாலும் இதுக்கு செப்பரேட்டா நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இதுல வந்து 3 ஃபார்மா நம்ம யூஸ் பண்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அத தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும் கைஸ். இதுல வந்து 4 கேட்டகரிஸ் இருக்கு. பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ், நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். இதுல வந்து 4 கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் இப்ப. பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க். அவள் தனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுடைய வீட்டு பாடத்த அவ முடிச்சிருக்கா. அத பத்தி பிரசன்ட்ல சொல்றதுக்கு தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு விஷயம் நடக்கிற மாரி இருந்தாலே அது பாசிட்டிவ் தான். இது நடக்காத மாரி சொல்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப நெகட்டிவோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஷி ஹாஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க். அவள் தனது வீட்டு பாடத்தை இன்னும் முடிக்கவில்லை. அதாவது பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்கிற மாரி இருந்தாலே அது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் காய்ஸ். ஒரு விஷயம் நடக்கல அப்படின்றத தான் நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இதுல அவள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாள். அவள் தனது வீட்டு பாடத்தை இன்னும் முடிக்கவில்லை. அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதுல வந்து நம்ம கொஸ்டினாவும் கேட்கலாம்ல. கேள்வி வாக்கியமாவும் கேட்க முடியும்ல. அத பாருங்க. இது வந்து பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ். ஹாஸ் ஷி கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க்? அவள் தனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாளா? அப்படின்னு நம்ம கொஸ்டின் மாரி கேட்போம்ல. அவள் தனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாளா? அப்படின்னு இந்த மாதிரி நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து கேள்வி மாரி கேட்கும்போது, ஹேஸ் வந்து முன்னாடி வந்துரணும். ஹி, ஷி, இட்டுக்கு வந்து ஹேஸ் முன்னாடி வந்துரணும். ஐ, வி, தே, யூக்கு வந்து
ஹேவ் முன்னாடி வந்துரணும். இது வந்து நம்ம கொஸ்டின் மாரி கேட்கும்போது மட்டும் பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவா கேட்கறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்துருங்க. ஹேஸ் ஷி நாட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்வொர்க்? அவள் தனது வீட்டு பாடத்தை இன்னும் முடிக்கவில்லையா? முடிச்சுட்டாளா? முடிக்கவில்லையா? அந்த கொஸ்டின் டைப்ல கேட்கறது தான் கைஸ் இந்த பாசிட்டிவ் மற்றும் இந்த நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் யூஸ் ஆகுது. அவள் தனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாளா? அப்படின்னு கேட்கிற கொஸ்டினுக்கும், அவள் வீட்டு பாடத்தை இன்னும் முடிக்கவில்லையா? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குல்ல. அந்த பாருங்க இந்த 4 கேட்டகரீஸ்ல இதுலயே எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க கைஸ். இப்போ இந்த 4 கேட்டகரின்றது வந்து 12 டென்சஸ்ல ஒரு டென்சஸ்க்குமே இந்த 4 கேட்டகரீஸ் இருக்குங்க. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அல்லது நேத்து, முந்தா நேத்து ஒரு பாஸ்ட்ல ஒரு முடிஞ்சு போன விஷயத்த வந்து, இப்ப அட் பிரசன்ட்ல நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம். அதுக்கு தான் கைஸ் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னைக்கு போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கான். நான் காலேஜுக்கு போயிருக்கேன். அதாவது ஒரு நடந்து முடிஞ்சு போன விஷயத்த வந்து நம்ம பிரசன்ட்ல ஒருத்தவங்கள்ட்ட யார்ட்டயாவது பேசுறதுக்காக தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது கைஸ். இதோடைய ஸ்ட்ரக்சர் அந்த ஃபார்மட் வந்து ஹி, ஷி, இட் அதெல்லாம் வந்து வரும்போது நம்ம அந்த இடத்துல பக்கத்துல ஹேஸ் யூஸ் பண்ணிடணும் கைஸ். அதே மாதிரி ஐ, வி, யூ, தே வந்து அங்கே ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வெர்ப் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். இதை நீங்க மறக்கக்கூடாது. அதே மாதிரி இதை நீங்க கொஸ்டின் டைப்ல கேட்கும்போது ஹி, ஷி, இட்டுக்கு முன்னாடி ஹேஸ் வந்துடணும். அதே மாதிரி ஐ, வி, யூ, தேவுக்கு முன்னாடி வந்து ஹேவ் வந்துடணும்.